கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இது வந்து எங்களுடைய அலுவலகத்தில், எங்களுடைய ஸ்டுடியோவிலிருந்து எடுக்கப்படும் வீடியோ அல்ல. நான் கடந்த சில தினங்களாக அமெரிக்காவில் தொழில் காரணங்களுக்காக வந்துள்ளேன். நெறைய பேர் வந்து கடந்த ஒரு சில தினங்கள்ல வந்திருக்கக்கூடிய வீடியோல, "நீங்க கேமரா கிட்டக்க வந்திருக்கீங்க" அப்படின்னு. இல்ல இது புரொஃபஷனல் கேமரா கிடையாது. லேப்டாப்ல இருக்கக்கூடிய கேமரா. அப்ப நான் அந்த டிஸ்டன்ஸ்ல தான் இருந்தாகணும். இதுக்கும் தாண்டி நான் போயிட்டேன்னா, பாருங்க, உங்களுக்காக நீங்க வந்து நடுவுல சொன்னீங்க, "கண்ணாடி போடாத, கண்ணாடிய கழட்டி கட்டிட்டு இருக்கேன்ட்டு" கண்ணாடிய கழட்டி வச்சேன். டீ ஷர்ட் போடாதன்னு சொன்னீங்க, டீ ஷர்ட்ட கழட்டி வச்சுட்டு இந்த மாதிரி பாருங்க, கொஞ்சம் ஃபார்மல் சட்டையெல்லாம் போட்டுட்டு இருக்கேன். அதனால நீங்க உங்களுடைய விருப்பம் புரியுது. இது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. வீடியோ இப்படி ஆடுது, அப்படி ஆடுது அப்படின்லாம் சொல்றீங்க. அதனால ஒரு ஒரு 5, 6 நாள் பொறுத்துக்கங்க. கன்டென்ட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வீடியோ கூட நீங்க வந்து பார்க்கணுங்கிறது இல்ல. பேசுறத கூட கேட்கலாம். இந்தியா திரும்பி வந்த உடனே, சென்னை வந்த உடனே நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு பழையபடி மல்டி கேமரா செட்டப்லாம் வச்சு எடுத்துருவோம். ஜோரா எடுத்துருவோம். இந்த செய்தியுடைய முக்கியத்துவம் தான் நமக்கு அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் மேற்கு வங்கத்த பத்தி தொடர்ந்து பேசிட்டு வந்திருக்கேன். இந்தியாலேயே மிக மிக மோசமான வன்முறை கலாச்சாரம் கொண்ட, தேர்தலில் மட்டுமல்ல, தேர்தலுக்கு வெளியேயும் மிக மோசமான வன்முறை கலாச்சாரம் கொண்ட மாநிலமாக மேற்கு வங்கம் கடந்த பல பத்தாண்டுகளாக இருந்து வந்திருக்கிறது. நம்ம யாருக்கும் அது தெரியறதில்ல. இது கொஞ்சம் கொஞ்சமாக மம்தா பானர்ஜி தோற்கடிக்கப்பட்டவுடன், கடந்த 15 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய அவருடைய தோல்விக்கு பிறகுதான், பலர் தைரியமாக பல தகவல்களையே வெளியே சொல்லி வந்திருக்கிறார்கள். வன்முறை, திருட்டு, பறித்தல் அப்படிங்கிறதெல்லாம் எந்த அளவுக்குன்னா, தினம் ஒரு கொலை. பட் கொலையில மட்டும் இல்ல. சாதாரணமா மாமூல் வாங்குறது. கட்சிக்காரன்னு வந்து மாமூல் வாங்குறது. அது கூட நம்ம ஊர்ல அங்கொன்று, இங்கொன்று நடக்கும். மார்க்கெட்ல வாங்குவாங்க அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அவ்வளவு நீக்கமற இது வந்து மேற்கு வங்கத்தில் நிலவி இருக்கிறது. நெறைய தகவல் இப்ப வந்துகிட்டு இருக்கு. ஆனா, அதோடைய அடுத்த லெவல் என்னன்னா, நீ நீ வேற கட்சிக்கு நீ வாக்களித்தியா? உன் வீடு புகுந்து உங்க வீட்ல இருக்கிற பொண்ணுங்கள தூக்கிட்டு போயி, வன்புணர்வு செய்து, உங்களுக்கு ரான்சம் வைப்போம் உங்களுக்கு. நீ ரூ. 25,000 குடுத்தா தான் உன் பொண்டாட்டிய உனக்கு திருப்பி தருவேன். என்றெல்லாம் செய்திருக்கிறார்கள். இது இது வந்து இத இன்றைக்கு பலர் எழுதும் அந்த விஷயங்கள் நமக்கு ஓரளவுக்கு கொலை. அதாவது நமக்கு தெரிந்து 2021 தேர்தலில் பாரதிய ஜனதா 77 இடங்களை பெற்ற காரணத்தினால், திரிணாமுல் காங்கிரசின் குண்டர்கள் குறைந்தபட்சம் 40லிருந்து 50 பேரை கொலை செய்தார்கள். எண்ணற்ற பெண்களை பாரதிய ஜனதாவின் ஆதரவு தொண்டர்கள் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை அழித்தார்கள். வன்புணர்வு செய்தார்கள். செக்சுவல் அப்யூஸ். இந்த தகவல்கள் எல்லாம் நமக்கு இன்றைக்கு தெரிய வருகிறது. ஆனால் தோற்றும் இப்பொழுது வன்முறை. மிக கொடூரமான முறையில் சுவேந்து அதிகாரி. சுவேந்து அதிகாரி அப்படிங்கிறவர் வந்து நந்திகிராமிலும், இப்பொழுது பவானிபூரிலும் மம்தா பானர்ஜியை தோற்கடித்தவர். இவரே காங்கிரஸில் ஆரம்பித்து, அப்படியே அங்கிருந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கு வந்து, மம்தா பானர்ஜியுடைய வலது கரமாக இருந்து, ஏதோ ஒரு கட்டத்தில உறவை உடைத்துக்கொண்டு பாரதிய ஜனதாவுக்குள் வந்தவர். பாரதிய ஜனதாவுக்குள் வந்ததற்கு பிறகு, மம்தா பானர்ஜிக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக மாறினார். இப்பொழுது மோஸ்ட் லைக்லி அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருப்பார் என்று தான் எதிர்பார்க்கிறார்கள். கட்டாயமாக அவர் தான் வந்து சீஃப் மினிஸ்டராக வருவார் என்று நான் நினைக்கிறேன். அவருடைய வலதுகரம், அவருடைய பர்சனல் அசிஸ்டன்ட் சந்திரநாத் ரத் அப்படிங்கிறவர். ஒரு ரொம்ப வயது குறைந்தவராக தென்படுகிறார். அவர் யாரு என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த செய்தி வந்ததுக்கு பிறகு தான். தேர்தல் நடந்து ரிசல்ட் வந்து 2 நாள் கூட ஆகல. அவர் ஒரு காரில் வந்து கொண்டிருக்கிறார். அந்த கார் இந்த மேற்குலக சினிமாலாம் இருக்கு இல்லையா? ஹாலிவுட் மாதிரி. இந்த ஹாலிவுட் சினிமா போல ஒரு வண்டி மிக வேகமாக அவருடைய வண்டிக்கு முன்னால் வந்து நின்றிருக்கிறது. உடனே இவங்க பிரேக் போட்டு நிறுத்துறாங்க. அப்ப ஒரு பைக் ரொம்ப வேகமாக வந்து கண்ணாடி பக்கத்துல நிறுத்தி, லேட்டஸ்ட் மாடர்ன் துப்பாக்கியால, இந்த நாட்டு துப்பாக்கி ரகம்லாம் கிடையாது. இந்த பீகார்லலாம், உத்தரப்பிரதேசத்துலலாம் ஒரு காலத்துல புழங்கிக் கொண்டிருந்ததே, அந்த மாதிரி கிடையாது. துப்பாக்கியால 3 குண்டுகள். 3ங்கிறாங்க, 5ங்கிறாங்க. ஒருவேளை 5 குண்டுகள் சுட்டு, அதில் 3 அவர் உடலில் பாய்ந்திருக்கிறது. சம்பவ இடத்திலேயே சந்திரநாத் ரத் நாளைக்கு முதல்வராக போகிறவருடைய அசிஸ்டன்ட், உதவியாளர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். நம்ம தமிழகத்துல வந்து, "நீ த.வே.க.வோட போயிடுவியா?" நம்ம ஊர்ல திட்டிட்டு இருக்கோம்.
அங்க நேரா துப்பாக்கி. அதைத் தவிர வன்முறை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வன்முறைக்கு பல ட்விஸ்ட்டும், டர்னும் குடுத்துட்டு இருக்காங்க. வன்முறையோட எக்ஸ்ட்ரீமா சில படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. இது 1. இன்னொரு பாரதிய ஜனதாவைச் சேர்ந்தவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அது வந்து மோர் லைக் லோக்கல் லெவலா இருக்கு. இது வந்து ஒரு ஃபாரின் இன்வால்வ்மென்ட் ரேஞ்ச்ல இருக்குது. இந்த குளாக் வெரைட்டி பிஸ்டல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வண்டி வந்து நிறுத்தியிருக்காரு இல்லையா? அந்த வண்டி ஒருத்தர் ஓட்டிட்டு வந்து நிறுத்தி, இவருடைய சந்திரநாத்தோடைய வண்டியை நிறுத்தி இருக்கிறார் இல்லையா? அவர் கூலா வண்டிய விட்டு இறங்கி, இன்னொரு பைக் வந்திருக்கு. அந்த பைக்ல ஏறி அப்படியே அவர் போயிட்டாரு. இது எல்லாம் அங்க இருக்கிறவங்க சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அவர் வந்து இறந்து போயிருக்கிறார். முடிஞ்சு போயிருச்சு. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. நம்மளால வந்து இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. உடனடியாக திரிணாமுல் காங்கிரஸ் சொல்லியிருக்கு, இதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சொல்லப்போனா, எங்கள் மீது தான் மிக கடுமையாக தாக்குதல் நடந்திருக்கிறது. எங்களுடைய 3 தொண்டர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இத வந்து பாரதிய ஜனதாவுடைய ஆட்கள் எங்களுடைய ஆட்களை கொன்றிருக்கிறார்கள். அ உடனடியாக சிபிஐ வந்து இத இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இந்த குற்றத்தை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனையை தர வேண்டும் அப்படின்ட்டு திரிணாமுல் காங்கிரஸ் சொல்லிருச்சு. பாரதிய ஜனதா என்ன சொல்றாங்க? இது வந்து திட்டமிட்டு நடந்த படுகொலை. இது வந்து ஏற்கனவே அவங்க அவங்க குறி வச்சதே வந்து சுவேந்து அதிகாரிக்கு தான். சுவேந்து அதிகாரி தப்பிச்சுட்டாரு. அவர் அந்த வண்டியில இல்ல. மாறாக அவருடைய பெர்சனல் அசிஸ்டன்ட் தான் அங்க இருக்காரு. அவர் கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்ட்டு. அங்கிருந்து ஆரம்பிச்சு நான் வந்து பலவேறு தியரிகள பார்த்துட்டேன். அதுல ஒண்ணு வந்து அமெரிக்க சிஐஏ ஆப்பரேஷன் அப்படிங்கிற ரேஞ்சுல இருக்கு. இது வந்து சிம்பிளான ஒரு கொலையாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா இது ரொம்ப ஷாக்கிங்காவும் இருக்கு. இது எப்படி வந்து இது இது உடனடியாக நானுமே வந்து இதுக்கு காரணம் திரிணாமுல் காங்கிரஸ் தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா மல்டிபிள் அ வயலன்ஸ் வந்து இப்பொழுதைக்கு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அ அது வந்து பாரதிய ஜனதா தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் திரிணாமுல் காங்கிரஸ் லிருந்து குண்டர்கள் வந்து இவர்களை கடுமையாக இத்தனை நாட்கள் 15 ஆண்டுகள் தொல்லைப்படுத்தி வந்த காரணத்தினால, அவர்கள் பதிலுக்கு தாக்குகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து நான் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இத எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல. பட் சிச்சுவேஷன் வந்து ரொம்ப, 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 ரொம்ப மோசமான ஒரு நிலையில தான் இருக்கு. அ இந்த இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் கில்லிங் அப்படிங்கிறது இந்தியால வேறு எந்த மாநிலத்திலுமே கிடையாது. வடகிழக்கு மாநிலங்கள்ல ட்ரைபல் ஃபைட் நடக்குது. மணிப்பூர் வயலன்ஸ்லயே முதல்ல வந்து மெய்த்திக்கும், குக்கிக்கும் நடந்தது பிரச்சனை. இப்ப குக்கிகளுக்கும், நாகாக்களுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அ பட் அது போன்ற ஒரு இடத்திலும் நாகாக்கள் கொஞ்சம் வயலன்ட்டான ஒரு குரூப் தான். அவர்களை தாண்டி பார்த்தீர்கள் என்றால், இந்த சில பழங்குடியினர் வடகிழக்கு குட்டி மாநிலங்களை தவிர்த்து விட்டு பார்த்தால், வர்ச்சுவலி பொலிட்டிக்கல் வயலன்ஸ் அப்படிங்கிறது வந்து மேற்கு வங்கத்தை தவிர வேறு எங்கும் இல்லை என்று சொல்லலாம். ஆனா, மேற்கு வங்கத்தில இப்ப நடக்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. பாவம் இந்த சந்திரநாத் ரத்ங்கிறவர் வந்து இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்ல பணியாற்றி இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு அவர் வந்து தேர்தல் அரசியலுக்குள்ள நுழைந்திருக்கிறார், கட்சி அரசியலுக்குள்ள. பட் ரொம்ப இளம் வயதிலேயே இந்த மாதிரியாக ஆகியிருக்கிறது. இது வந்து வெரி அன்பார்ச்சுனேட். இல்லன்னா அவருக்கு ஒரு ஒரு வளமான ஒரு அரசியல் எதிர்காலம் பாரதிய ஜனதாவில் இருந்தது. இந்த வன்முறையிலிருந்து ஏதோ ஒரு வகையில் மேற்கு வங்கத்தை பாரதிய ஜனதா தன்னுடைய அடுத்து வரக்கூடிய ஆட்சியிலும், அடுத்து வரக்கூடிய 2 டெர்ம் குறைஞ்சபட்சம் அவர்களுக்கு 2 டெர்மாவது வேணும். இதை முற்றிலுமாக இதை கிளீன் அப் பண்ணணும். அவர்கள் எப்படி வந்து மற்ற இடங்களில் இதை செய்திருக்கிறார்களோ, நிச்சயமாக பாரதிய ஜனதாவின் தலையீட்டினால் தான் பெருமளவு வன்முறை என்பது உத்தரப்பிரதேசத்திலிருந்தும், பீகாரிலிருந்தும் துடைக்கப்பட்டிருக்கிறது. பலவேறு நக்சல் பகுதிகள் மத்திய பிரதேசத்திலேருந்து, சத்தீஸ்கட்லேருந்து, அ மகாராஷ்டிராவிலிருந்து பலவேறு பகுதிகளில் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக நக்சல் பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது. அது இந்த அரசியல் வன்முறை மேற்கு வங்கத்திலிருந்து துடைத்தெறியப்படுவதற்கும் பாரதிய ஜனதா காரணமாக இருந்தால், நாம் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.